வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ற எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் ஒரு கோல் வந்து செட் பண்ணுவாங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். 1,00,00,000 அச்சீவ் பண்ணணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு 10% மட்டும் தான் வெற்றி அடைவாங்க. மீதி 90 பேர் வந்து தோல்வி தான் அடைவாங்க. எதனால அப்படின்னா, ஒரு கோல் இருக்கிறவனே தோத்து போயிருவானா அப்படின்னா, ஆமாங்க. அத சரியா பண்ணல அப்படின்னா தோல்வி வந்து வரதான் செய்யும். அப்ப எப்படி வெற்றி அடையிறது அப்படின்னா, இத நீங்க ஒரு சிஸ்டம் மூலியமா வெற்றி அடைய முடியும். வெறும் கோல் மட்டும் இல்லாம ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெற்றி சீக்கிரமா கிடைக்கும், நினைச்ச மாதிரி கிடைக்கும். நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி அது நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, முதல்ல சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. இந்த ஒரு கார் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய சிஸ்டம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபேமிலியா சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து போக போறீங்க. அந்த இடம் என்ன அப்படின்னா ஒரு 1 crore அப்படிங்கிற ஒரு இடம். சரிங்களா? 1 crore இந்த இடத்துக்கு வந்து போக போறீங்க. இந்த ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணி, கார் அப்படிங்கிற சிஸ்டமை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இங்க போக போறீங்க. அப்ப இந்த சிஸ்டத்துல வந்து எதெல்லாம் சரியா இருக்கணும்? இந்த கார் இருந்துட்டா மட்டுமே இங்க போயிட முடியுமா? நிச்சயமாக கிடையாது. கார் நல்லா வந்து ஓட்டணும். ஸோ டிரைவர் வந்து நல்லா இருக்கணும், டயர் வந்து நல்லா இருக்கணும், கார்ல பெட்ரோல் டீசல் வந்து இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு நினைச்ச மாதிரி போய் சேர்ந்துட முடியும். இல்ல அப்படின்னா பாதிலேயே இந்த இடத்துலயே கார் வந்து நின்றும். இப்படிதாங்க இந்த 90 பேர் வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல போய் நின்னுக்கிறாங்க. இதெல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த 10 பேர் மாதிரி இந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துட முடியும். ஸோ உங்களுடைய காரு தான் சிஸ்டம், இது வந்து கோல். இந்த சிஸ்டமை சரியா வந்து பயன்படுத்தி இந்த இடத்த வந்து அச்சீவ் பண்றீங்க. ஓகே, இது ஓகே ப்ரோ. இந்த இடத்துக்கு போறதுக்கு கார் இருந்துச்சுன்னா ஓகே, எல்லாமே போயிடலாம். இந்த 1 crore எப்படி அச்சீவ் பண்றது? அதே மாதிரி நான் புதுசா ஒரு ஸ்கில் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன், அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கத்துக்கிறது? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும் இல்லையா? உங்களுடைய டெய்லி லைஃப் மூலியமா வெற்றி அடைய முடியும். அதாவதுங்க, உங்க நாளை வந்து நீங்க சரியா வந்து பிளான் வந்து பண்ணிட்டாலே போதுங்க, அது மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துரும். நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி அதை வந்து கொடுத்துரும். அது என்ன அப்படின்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த மாதிரி வந்து 3ஆ வந்து பிரிச்சிருங்க. உங்க டேவை வந்து காலையில வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, எது உங்க டேல வந்து கஷ்டமா இருக்குமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து பாக்குறீங்க அப்படின்னா 5 புத்தகம் எழுதியிருக்கேன், ட்ரேடு வந்து 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆர்டிஸ்ட் ஆறதுக்கு இப்பதான் முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மூணுல எது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு புத்தகம் வந்து ரைட் பண்ணுவோம் இல்லையா, அதான் கஷ்டம். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா புக்கு வந்து எழுதுறத வந்து காலையில மார்னிங் வந்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையை வந்து வச்சுக்குவேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒண்ணு கடைசியில தான் வந்து இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன். உங்க லைஃப்ல நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரிங்க, நீங்க ஒரு ட்ரேடர் ஆக ஆசைப்படுறீங்க, நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றேன். ட்ரேடிங்காகவும் 2 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணும் ட்ரேடிங் வந்து கத்துக்கணும், பிரபஞ்சத்தை பத்தி கத்துக்கணும் அப்படின்னா ஆசான் பாகம் 1 பாகம் 2 அதை வந்து படிங்க. அதை படிச்சு முடிச்சும் லைஃப்ல வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னா ராயரின் மகுடம் படிங்க, தஞ்சையின் வாசம் படிங்க. நான் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதி அனுப்புறேன். அதே மாதிரி ஒரு நியூ ஸ்கில்ல வந்து நீங்க கத்துக்கணும், இந்த மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னாலுமே சிஸ்டம் மூலியமா அதை பண்ணிட முடியும். ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம்ல வந்து நான் நல்ல ஒரு மார்க் எடுக்கணும் ஆசைப்பட்டாலும் சரி சிஸ்டம் மூலியமா அதை வந்து பண்ணிட முடியும். இந்த மாதிரி லைஃப்ல வந்து நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி, என்ன தேவை இருந்தாலும் சரி, ஒரு சிஸ்டம் இருந்தா மட்டும் தாங்க அது சரியா வந்து பண்ண முடியும். இன்னொரு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுமே சொல்றேன், அது நல்லா இருக்கும். இப்படி ஒரு டேவை வந்து ஒரு 3ஆ 4ஆ வந்து பிரிச்சுட்டு இந்த டைம்ல வந்து நான் இதுதான் வந்து பண்ணுவேன். நான் 2 hours 3 hours வந்து பாக்குறீங்க அப்படின்னா புத்தகம் வந்து எழுதுவேன். இன்னொரு 2 hours வந்து நான் புக் வந்து படிப்பேன், எக்ஸாமுக்கு வந்து படிப்பேன். இன்னொரு 2 hours வந்து நான் புதுசா ஒரு ஸ்கில் வந்து கத்துக்குவேன். ஈவினிங் டைம்ல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசு வந்து முக்கியங்க. இது எவ்வளவுதான் வந்து பண்ணாலும் சரி என்டர்டைன்மெண்ட் இல்ல லைஃப்ல, நிம்மதியா ஒண்ணு பண்ண முடியல அப்படின்னா இது நீங்க என்ன பண்ணாலும் சரி வேஸ்ட் தான். அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய ஏதாச்சும் ஒன்று வந்து லைஃப்ல வந்து பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து கேம் வந்து ஆடுவேன். பிஎஸ்பில வந்து ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் கேம் வந்து ஆடிடுவேன். இல்ல அப்படின்னா டேவே நல்லா இருக்காது எனக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா லைஃப்ல, அது நிச்சயமாக பண்ணுங்க. யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. இப்படி ஒரு சிஸ்டம் மூலியமா நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணிக்கிட்டே வந்து வரும்போது நீங்க என்ன கோல் வந்து வச்சிருந்தீங்களோ அந்த கோலை வந்து சீக்கிரமா போய் சேர முடியும், நினைச்ச மாதிரி போய் சேர்ந்துட முடியும். இல்ல அப்படின்னா இந்த புக்கு பண்றத 5 hours பண்ணுவீங்க. நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 hours வந்து பண்ணுவீங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறத 1 hour ஆக்குவீங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் வந்து இது எடுத்துக்கும். இது ஒரு 5 hours ஆயிரும் கேம் ஆடுறது.
இப்படி மாறி 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 போறதை விட இப்படி ஒரு சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், உன்னை ஸ்டார்ட் பண்ணும்போது வேக வேகமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு நாளையே இவ்வளவு படிக்க போறேன், நான் ஒரு நாளையே இதை கத்துக்க போறேன், ஒரு நாளையே இதை சாதிக்க போறேன், இப்படி வந்து இறங்குவாங்க. நாள் போக 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 அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வந்துடும். அப்படி இருக்காதீங்க. அப்படி கோலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே வந்து பண்ண முடியாதுங்க. சிஸ்டம் இருந்தா மட்டும்தான் அதை சரியா வந்து பண்ணி கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இனிமே கோலை மட்டும் எடுத்துக்காம அதுக்காக ஓடாம இந்த மாதிரி சிஸ்டமை ஃபாலோ பண்ணி அதை சரியா வந்து பண்ணுங்க. இப்போ இது புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்து வந்து பார்க்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சூப்பர் மார்க்கெட் தமிழ்நாடு முழுவதும் 100 கடை வந்து வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஓனர் தான் அந்த கடைக்கு, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஓனர் தான். ஆனா எல்லா கடைக்கும் தினம் தினம் அவங்க போக மாட்டாங்க, வாரம் போக மாட்டாங்க, மாசம் போக மாட்டாங்க, அந்த கடை பக்கம் போயிருக்க கூட மாட்டாங்க. ஆனா சிஸ்டம் வந்து இந்த கடையை வந்து நல்லா வந்து ஓட வைக்கும், வருமானத்தை வந்து ஈட்டி தரும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரீஜியன் தமிழ்நாடு அப்படின்னா அந்த ரீஜியனுக்கு ஒரு 3 பேரை வந்து ஒதுக்கிடுவாங்க. அவங்க தான் டாப்ல வந்து இருப்பாங்க மேனேஜரா. அவங்களுக்கு கீழே ஒரு 30 சீனியர் எம்ப்ளாயி வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் மூலியமா அந்த கடை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, லைஃப்ல வந்து சாதிக்க ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃபாலோ பண்ணி தான் நான் என் லைஃப்ல வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் ஒரு புக்கு வந்து எழுத முடியுது அப்படின்னா சும்மா எழுத முடியாது. ஒரு புக்கு எப்படி எழுதணும்னு தெரியறதுக்கே ஒரு 100 புத்தகம் வந்து படிச்சாகணுங்க. ஸோ 1000 புத்தகம் நீங்க படிச்சா மட்டும்தான் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி புத்தகங்கள் எழுத முடியும். உங்க புத்தகத்தை படிக்கும் போது கண்ணீர் வரணும், முகத்துல சிரிப்பு வரணும், ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோன்னு சொல்லணும். இப்படிதான் ஒவ்வொருத்தங்களுமே எனக்கு சொல்லுவாங்க. ஸோ என் லைஃப்ல வந்து நான் பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நான் ஒரு நாள் வந்து 3 மணிக்கே எழுந்திருக்கிறேன், அடுத்த நாள் வந்து தூங்கிடுறேன் அப்படின்னா இது ஒரு சிஸ்டமே கிடையாது, வெறும் கோல் மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருந்ததுனால நான் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 5 மணிக்கு எழுதுறீங்க, அதை ஒரு சிஸ்டமாக மாற்றுங்க, ஒவ்வொரு நாளும் இதையே வந்து பண்ணுங்க. இப்படி ஓவர் கான்ஃபிடன்ஸோட எதுவுமே வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக்மே கொடுத்துருங்க. வீடியோ பற்றி சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.